வணக்கம். இன்னைக்கு களத்து மேடை நிகழ்வுல நம்ம பாலகுமாரன் ஐயாவ பத்தி பார்க்க போறோம். ஆ இது ஒரு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இது பிளான் இந்த மாசம் கரெக்ட்டா ஜூலை மாசம் 5ஆம் தேதி ஐயாவோட பிறந்த நாள முன்னிட்டு இன்னைக்கு நிகழ்வு. அது முக்கிய காரணம் என்னோட ஆருயிர் நண்பர் வந்தே மாறன் முரளிதரன் ஜி தான் சொன்னாங்க. இது மாரி நம்ம அன்னைக்கு ஜியோட பிறந்த நாள் வருது. சென்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ஏன்னா, ஒரு எழுத்தாளருக்கு முதல்ல உலகத்திலே சிலை வச்சது நம்ம இப்ப இவருக்கு தான் வைக்கிறாங்க. மேக்ஸிமம் யாரும் வச்சதில்ல இன்ன வரைக்கும். தனிப்பட்ட முறையில வேற வேற பணிக்காண்டி சிலைகள் வச்சிருப்பாங்க. எழுத்தாளருக்கு ஒரு சிலை வைக்கணும், அது ஒரு மார்பிள்ல ரொம்ப தத்ரூபமா வைக்கணுங்கிற அடிப்படையில உலகத்துல யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இவரோட எழுத்து மக்கள மாத்திருக்கு. ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கு. பாலகுமாரன் ஐயாவோட எழுத்து உயிரோட்டமா இருக்கும். அதனால இன்னைக்கு சிலை திறப்பு விழா ஐயாவோட வீட்டிலேயே மயிலாப்பூர்ல யோகிராம் சுரத்குமாரோட பக்தர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் பண்றதா கேள்விப்பட்டு போலாம்னு நினைச்சோம். அப்புறம் சொன்னோம் களத்து நிகழ்வு கண்டிப்பா இருக்காருன்னு போக முடியாதுங்க ஜி. இது மாதிரி ஒவ்வொரு மாசமும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் இங்கே வைக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால ஜியும் அவராலையும் போக முடியல. ஏன் இது சொல்றேன்னா, அந்த அளவுக்கு பாலகுமாரன் ஐயாவோட எழுத்துக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அது மாதிரி நான் நிறைய எழுத்தாளர்கள் புத்தகங்கள் வாசிச்சிருந்தாலும், ஒரு எழுத்தாளரை நேரா சந்திக்கணும், அவர் வாழும் காலத்தில் நேரா சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது பாலகுமாரன் ஐயா தான். ஏன்னா, நம்ம நிறைய எழுத்தாளர்கள் படிப்போம். நிறைய இது நம்ம காலங்கள்ல போக 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 நம்ம பல மாற்றங்கள் ஏற்பட்டே இருக்கும். அடுத்தடுத்த காலகட்டத்தில மாறிட்டே இருப்போம். ஆனா, எனக்கு ஆரம்பத்தில நான் 10வது படிக்கும்போது பாலகுமாரன் ஐயாவ வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்போ வரையும் வாசிச்சுட்டு இருக்கேன். ஆனா, இன்ன வரைக்குமே நான் பாலகுமாரனை இது மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு காலங்கள் மாற மாறவும், இன்னமும் ஒரு மெச்சூரிட்டியும், ஒரு முதிர்ச்சி தன்மை குடுக்குறது ஐயாவோட எழுத்துக்கள் தான். இப்ப படிச்சு கொஞ்ச நாள் படிச்சு முடிச்சுட்டோம். திருப்பி அவர் படிக்க வேணாம் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய எழுத்தாளர் நம்ம ஸ்கிப் பண்ணிருவோம். ஏன்னா, ஆரம்ப கால ஒரு எழுத்தாளர் பேர் சொன்னா அவங்க மனசு சங்கடப்படும். ஆரம்ப காலகட்டத்தில ரொம்ப ஒரு மாரி இந்த மாரி ஆர்வமா பரபரப்பா இருக்க புத்தகங்கள் வாசிச்சிருப்போம். இப்ப அந்த புக்க நம்ம தொடர்றது கூட நமக்கு நேரம் கிடைக்காது. வாசிக்கணுங்கிற எண்ணம் எவ்வளவு பெரிய புத்தகங்கள் வந்தாலும் வராது. ஆனா கால மாற்றங்கள் நான் இப்ப கிட்டத்தட்ட எனக்கு 45 வயசாயிருச்சு. நான் 10வது படிக்கிற காலத்துலருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னமும் என்னை மேம்படுத்திட்டே இருக்கு அந்த பாலகுமாரனையோட ஒவ்வொரு புத்தகங்களுமே. அதனால நான் அவர கண்டிப்பா நேரா பார்க்கணும் ரொம்ப தீவிரமா சென்னை மயிலாப்பூர்ல பார்க்கலாமா? ஏன்னா அப்பலாம் அந்த அளவுக்கு தெரியாது. ரொம்ப தீவிரமான ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது, அவர் திருச்சிக்கு வர்றாரு. திருச்சி ஒரு மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு அவர் சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்புறம் குடும்பத்தோட நானு, அம்மா, பாப்பா, என் பொண்ணு, மனைவி எல்லாருமே போய் பார்த்து, அவரு சிறப்பா நிகழ்வு கலந்துக்கிட்டு, மருத்துவமனைக்கு எங்களுக்கு போய் பார்க்கணும் வைக்கணும்னு ஆசை இல்ல. ஆனா அவர பார்க்கணும், பாலகுமாரன் ஐயாவ பார்க்கணுங்கிறதுக்காண்டி திருச்சி வந்திருக்கோன்னே போய் பார்த்தோம். பார்த்தா அவர் தனிப்பட்ட முறையில புகைப்படம் எடுத்துட்டு காலைல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஒண்ணும் பெருசா பேச முடியல. ஆனா ரொம்ப திருப்தி. அதுக்கப்புறம் அவருக்கு சந்திக்க முடியல. அவர் தவறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் இது பண்ண முடியல. ஏன் சொல்றேன்னா, ஒரு எழுத்தாளருக்கு நம்ம அவர சந்திக்கணுங்கிற அளவுக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நீங்க பாலகுமாரன் ஐயா படிச்சவங்க அவர் தீவிரமா வாசிப்பாரு. கண்டிப்பா தெரியும். அவர கண்டிப்பா ஒரு மணி நேரமாச்சு நேரா பார்க்கணுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும். அது மாரி பல விலை மதிப்படைய முடியாத பொக்கிஷங்கள் தான் அவர் எழுதின நாவல்ல இருந்துச்சு. கதைகள், நாவல்கள், கட்டுரைகள் எல்லாமே. படங்கள் உட்பட. ஆனா என்னன்னா, ரொம்ப எளிமையா அனைவரும் வாங்கும் விலையில தான் அவருக்கு குடுக்கணும்னு முயற்சி பண்ணாரு. இப்ப அவர் புத்தகம்லாம் மத்த எழுத்தாளர்கள்லாம் புக் வாங்குனா அப்பவே ரூ. 100, ரூ. 150, ரூ. 200 இருக்கும். அவர் புத்தகங்கள் பெரிய பெரிய விஷயங்கள், அற்புதமான விஷயங்களும் ஒரு ரூ. 10, ரூ. 15 அந்த மாரி விலையிலேயே கிடைக்கும். எளிமையான மக்கள் எளிமையா எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற முனைப்புல பெரிய புத்தகம் வந்தா கூட மக்களுக்கு எளிமையா எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற அடிப்படையில பெரிய பெரிய பொக்கிஷமான கருத்துக்களையும், அற்புதமான விஷயங்களையும் அந்த மிக மிக குறைவான விலையில குடுத்தாரு. இப்ப நான் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் ஒண்ணும் பேசல. என் மனசுல பட்டத உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அ அதுக்கடுத்து அவரு அதுக்கு நான் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் காதல் கதைகள், மத்த விஷயங்கள், பொதுவான சமுதாய நாவல்கள் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு சிறு வயசுலயே வரலாற்று நிகழ்வுகள்லயும், ஆன்மீக நிகழ்வுகளையும் ஈடுபாடு உள்ளதுனால நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். 10வது வகுப்பு படிக்கும்போது வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அவரும் விசயசாமியார சாமிஜிய சந்திச்சு, அவர் மூலம் தீட்சை பெற்று ஒரு ஆன்மீகத்துக்கு உச்சத்துக்கு போனதுனால, ரொம்ப ஆன்மீகத்துல உச்சபட்சமான கருத்துக்கள எழுத ஆரம்பிக்கிறார். 2 பேருமே அந்த காலகட்டத்தில சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி அதிகமான ஏன்னா அவர் புகழ்பெற்ற நாவல்கள் நிறைய சொல்லுவாங்க. தலகாணி மந்திரங்கள், இரும்பு குதிரைகள் இது மாரி நிறைய கரையோர முதலைகள் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் அதிகமா நான் வாசிக்கல. ஆனா அதுக்கப்புறம் நான் வாசிக்க ஆரம்பிச்சது எப்படின்னா, முதிர்கண்ணி, ஆலமரம், அரசமரம் இது மாரி நம்ம அ ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமான உள்ள நிறைய மகான்கள பத்தியும், சித்தர்கள பத்தியும் தனித்தனியா எழுதியிருக்காரு. மகாபாரதே பல எபிசோடா பிரிச்சு கர்ணன பத்தி மட்டும் தனியா இருக்கும். மாரி ஒவ்வொரு பாத்திரங்கள மட்டும் தனித்தனியா வச்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார். பர்ட்டிகுலரா ஒரு விஷயம்னா, அத மட்டும் மையமா வச்சு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வெர்ஷன் வர்றது. இது மாரி விஷயங்கள் பாலகுமாரன் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு.
அதான் நான் என்னோட காலகட்டத்தில் படிக்க ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து நாங்கள் படித்ததும் பிரமிப்பாக இருக்கும். இது மாதிரிலாம் அந்த உலகத்தில் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு புக்குமே 200 புக்கும் கிட்ட வரும். 200 புக்கு. அதெல்லாம் 2 நாள் 3 நாளே வாசிக்கிற அளவுக்கு ஒரு பரபரப்பு இருக்காது. ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்காது. ஆனால் அந்த ஆழம் வந்து நம்மளை வந்து ஈர்க்கும். அது மாதிரி வாழ்க்கை முறை இதை பற்றிலாம் ரொம்ப அழகாக ரொம்ப ஆர்வமாக அடிச்சுப்பார். அவர் ஒரு கதை படிக்க ஆரம்பிச்சு வச்சிங்களேன், அப்படியே நம்ம வந்து அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டி போயிடுவாருங்க. உதாரணத்துக்கு ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தோட அவுட்லைன்லாம் ஃபுல்லாக சொல்லி அந்த சுற்றி 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 கரெக்டாக அந்த கிராமத்துக்கு வந்து கிராமமே நம்மளுக்கு அந்த வந்து ஊரில் வாழ்ந்த எப்படி இருக்கும் அதை மறக்கவே முடியாது. அது மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு அந்த நிகழ்வுகள் ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களை வந்து மாற்றிடும். நம்ம ஒரு அடாவடியாக ஒருத்தர் முரட்டுத்தனமாக இருக்கவங்க கூட பாலகுமாரனை படித்தாங்கன்னா அப்படியே ஒரு சாஃப்டான நேச்சர் மாற்றிடுவார். அந்த எழுத்து வந்து அது மாதிரி ஒரு உயிரோட்டமாக இருக்கும். பெண்களை பற்றி பெண்களோட ஒரு நல்ல ஒரு மதிப்பு வைக்கணும், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கும் அது மாதிரி கிராமத்துல எல்லாம் தெரியாது. ஆனால் எங்களுக்குலாம் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவங்களாம் அவ்வளோ பெண்கள் வீட்டில் அழுதாவே வீட்டில் அவ்வளோ பாதிப்புகளை உண்டாக்கலாம் ரொம்ப அழகாக போகிற புக்கில் சொல்லியிருப்பார். நம்மலாம் படித்தோம்னா அடுத்து நம்மளை யாரையும் இம்சிக்க கூடாதுங்கிறது, ஜீவகாருண்யம் இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக அவரோட எழுத்துலேயே நம்ம வந்து பாலகுமாரனையை கொண்டு வந்திருப்பாரு. ஒரு எப்படி ஆளுகளில் பழகணும், ஒரு ஆத்மாதம் எப்படி இருக்கிறது, மேம்போக்காக இல்லாமல் ரொம்ப ஒரு உயிரோட்டமாக எப்படி வாழ்க்கையை வாழ்கிறது, ஒரு பரபரப்பு இல்லாமல் நிதானமாக இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். அவர் கடைசியாக நான் படித்தது வந்து உடையார். அவர் கேட்டாங்க, உனக்கு எது ரொம்ப பிடிச்ச புத்தகம், உங்களுக்கு நீங்கள் நிறைய புத்தகம் எழுதிருக்கீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. தூர்தர்ஷனில் ஒரு இன்டர்வியூ வந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொன்னேன் உடையார் தான் சொல்லுவார் பாலகுமார். ஏன்னா உடையார் ரொம்ப தீவிரமாக அவர் இது பண்ணார் ராஜராஜ சோழனை பற்றி. ஏன்னா ஒரு 7 வருட காலகட்டங்கள் அவரை பற்றி ரொம்ப டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய கல்வெட்டுக்களை வச்சு படித்து நிறைய விஷயங்களை வந்து குறிப்பெடுத்து. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து கிட்ட 85% வந்து கற்பனையாகவும் 15% உண்மைத்தன்மையாக இருக்கும் கல்கியை சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் பாலகுமாரன் நாவலில் உடையாரில் வந்து 85% உண்மை, 15% கற்பனை. ஏன்னா கதையை நகர்த்திட்டு போகிறதுக்காண்டி இந்த 15% கற்பனை வச்சிருப்பாரு. அதுலேயும் மேக்ஸிமம் வந்து உண்மைத்தன்மை இருக்குது. ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த பகுதியிலே போய் பல நாட்கள் பல மாதங்கள் தங்கி ஆராய்ச்சி பண்ணி அந்த எழுதின புத்தகம். அது மாதிரி ராஜராஜ சோழனோட பையனை பற்றி, ஏன்னா அந்த உடையாரே சொன்னோம் நிறையா சொல்லிட்டு போகலாம். டைம் வந்து பத்தாம போயிடும். ஏன்னா உடையாரில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாவம் இப்போ பிரமிப்பாக இருக்கும். பொன்னியின் செல்வன் எப்படி அந்த நம்ம ஒரு இந்த ஏரி, பெரிய ஏரி, ஒரு முக்கியமான ஏரி வரும், வீரநாராயண ஏரி. அந்த வீரநாராயண ஏரியில் வந்து ஆரம்பிக்கும் அந்த கதை. அதே மாதிரி உடையாரில் வந்து ஒரு 3 கட்ட வண்டி வந்து காவேரி அதை கிராஸ் பண்ணி தஞ்சாவூருக்குள்ளே வர்றதுக்காண்டி வரும். அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த ஏரியிலேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அது எப்படி வந்து அந்த ஒரு விஷயம் வந்துச்சு, என்ன முக்கியமான விஷயம். ஏன்னா சொன்னோன்னே நீங்கள் படிக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அது எல்லாம் உண்மை. அந்த அந்த நிர்வாகம் எப்படிலாம் நடந்துச்சு, அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் மக்கள் வாழ்க்கை முறை, அந்த மந்திரிகள்லாம் எப்படிலாம் இருந்தாங்க, அவர் கூட ஒர்க் பண்ண ஒற்றர் படையெல்லாம் எவ்வளோ தத்ரூபமாக வச்சுருந்தாரு. அவருக்கு வந்து அந்த காலத்தில் மந்திரம்லாம் பண்ணி யார் என்னென்ன வந்து குடும்பப்படுத்தினாங்க ராஜராஜ சோழனையே. அவங்க அண்ணனை வந்து கொன்னவங்களை வந்து இவர் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணார். அது மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அந்த 7 வருடமே நம்ம கூடவே ராஜராஜ சோழன் கூடவே வசிக்கிற மாதிரி அந்தளவுக்கு டெப்த்தாக அந்த உடையார் 4 வால்யூம் அது பெரிய புக்கு எல்லாமே. கண்டிப்பாக வந்து ராஜராஜ சோழனை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறோம், கண்டிப்பாக உடையார் படிங்க. ஏன்னா உடையார் படித்தா தான் வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்குங்கிறத உண்மைத்தன்மையோடு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வரலாற்று புத்தகங்களை படிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனஸை போகிறதுக்குனே அந்த 15% ஒழிஞ்சு நீங்கள் 100க்கு 100 உண்மையாக சொல்லலாம் அந்த விஷயங்கள் பூராமே. அதனால் அந்தளவுக்கு ஒரு ஆழமான புத்தகம். அதே மாதிரி அவர் பையனை பற்றி, ராஜேந்திர சோழனை பற்றி எழுதின புத்தகம் கங்கை கொண்ட சோழன் சொல்லி ரொம்ப அற்புதமான புத்தகம். அது ஒரு 4 வால்யூம். அது உடையார் வந்து 6 வால்யூம் வரும். இதே மாதிரி கங்கை கொண்ட சோழன் வந்து மொத்தம் 4 வால்யூம், பெரிய பெரிய புக்கு ஒவ்வொன்றுமே. அது எப்படி கடாரம், அதாவது ஆஸ்திரேலியா வரைக்கும் எப்படி படையெடுத்து போனார், அங்கே போன விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணார், எந்த ஊரில் என்னென்ன பண்ணாருங்கிறது ரொம்ப டெப்த்தாக டீட்டெயிலாக வந்து பாலகுமார் எழுதியிருப்பார். அதுக்கு முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற அரசர்கள் யாருமே இந்தளவுக்கு குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போல, சிற்பு பத்திரங்கள் கல்வெட்டுகள்லாம் யாருமே இந்தளவுக்கு டீட்டெயிலாக எழுதி வச்சுட்டு போல, இவங்க 2 பேர் தான் இந்தளவுக்கு டீட்டெயிலாக வந்து பண்ணி வச்சுட்டு போனாங்க. அது 1000 வருஷம் முன்னாடி இந்த ராஜாக்கள் மற்ற யாருமே வந்து இந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது. இவர் சாதாரண யார் ஒரு கோயிலுக்கு விளக்கு போட்டாலும் விளக்கு போட்டவங்க பேரை கூட எழுதியிருக்காரு. விளக்கு போட்டது இவர் என்ன கொடுத்து அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வந்து இவர் டீட்டெயிலாக ராஜராஜ சோழன் சரி அவர் பையனை சொல்லி டீட்டெயிலாக இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு. அதனால் அது மாதிரி இவர் ராஜராஜ சோழன் இறந்து அவங்க பையன் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை அடைஞ்சு வர்ற வரைக்குமே அந்த 2 புத்தகமே 10 வால்யூம் மொத்தம் வரும்.
உடையாரும் கங்கை கொண்ட சோழனும். இதை படிச்சீங்கன்னாவே தமிழ்நாட்டை பற்றி ஒரு முழுமையான ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான பொக்கிஷங்கள். அது மாதிரி அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாமே நம்ம திருச்சியில் வந்து இவர் தாய்மான சுவாமிகள் பற்றி சுவாமி பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதிப்பார். நீங்கள் ஏன்னா படிச்சீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் திருச்சி எப்படிலாம் இருந்துச்சு, நம்ம திருச்சி நம்ம ஊர் தானே, அதனால என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எப்படி வியாபாரம் நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி பல அற்புதமான நாவல்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமாக முதிர்கண்ணின்னு சொன்னோம் ஔவையாரை பற்றி. ஔவையாருங்கிறது ஒரு ஆள் கிடையாது. அவர் பல தன்மை உள்ள பெண்கள், அதாவது அந்த முதிர்ச்சியான ஒரு மெச்சூரிட்டியாக கவிதையை சொல்லக்கூடிய பெண்களை எல்லாம் ஔவையாருங்கிற பேரில் புனைப்பெயரில் அழைச்சிருக்காங்க. அதனால் அவங்கள பூரா தொகுத்து தான் அந்த ஔவையாருங்கிற கதாபாத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசர்களை சந்திக்கும் போது அது எப்படிங்கிறது ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் ஆராய்ச்சி பூர்வமாகவும் வரலாற்று மையமாக வச்சும் ஒரு பாலகுமார் எழுதியிருப்பார். இது மாதிரி மாணிக்கவாசகரை பற்றி தனியாக எழுதியிருக்காரு. இது மாதிரி நீங்கள் அரசமரம்னு ஒரு நாவல், ஆலமரம்னு ஒரு நாவல், அதை படிச்சீங்கன்னா நம்ம ஆவுடையார் கோயில் கண்டிப்பாக போகாமல் இருக்க மாட்டீங்க வாழ்க்கையில். ஆவுடையார் கோயில் கட்டுமான பணிக்கு அந்த எப்படி நடந்துச்சு, அது மாணிக்கவாசகர் என்னென்ன வகையில் பங்களிப்பு பண்ணார், அதுக்கப்புறம் நிறைய பரியாக்கள் கதையெல்லாம் வேறு. ஆனால் அந்த பர்டிகுலராக அந்த ஆலமரத்தை அந்த அந்த கோயில் எப்படிலாம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அந்த கோயில் எப்படி கட்டுமானம் பண்ண இவர் இப்படி இப்போ பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அவர் பாலகுமார் எழுதியிருப்பார். அது மாதிரி இன்னொன்று இப்போ ரீசன்ட் தமிழோட சொல்லிட்டு இருந்தேன், கடிகைன்னு சொல்லிட்டு. இப்போ சைனாவில் கும்கும் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ராஜராஜ சோழனை காரணம். அதுக்கு ராஜராஜ சோழன் எப்படி காரணமாக இருந்தார், எப்படி சைனாவுக்கு கும்கும் கதை இந்தியாவிலேருந்து எப்படிலாம் போச்சுங்கிறத ரொம்ப டெப்த்தாக கடிகைன்னு ஒரு நாவல் இருக்கார். அந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்களை பாலகுமார் ஐயா வந்து நம்ம சம்மந்தம் டச் பண்ணி இப்படியே போகும். சரி, கடைசி அவருக்கு என்ன நாவல் பிடிச்சது உங்களுக்கு, நீங்கள் எழுதுனது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கும்போது நான் எல்லாருமே உடையார் இல்லாட்டி கங்கை கொண்ட சோழன் ராஜராஜ சோழனை பற்றி சொன்ன வச்சிங்களேன் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் இது போதும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி எல்லாமே என் குழந்தைங்க தான். எந்த குழந்தையுமே நான் அவர் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டார், எல்லாமே எனக்கு பிடிச்சது தான், யாருமே இது கூட இது குறைச்சலாம் சொல்லலை அப்படின்னு மாதிரி இல்லை. நீங்கள் வற்புறுத்தி கேட்டவுடனே கடைசியாக இது போதுங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு அது கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிக்கணும். ஏன்னா ஒரு மனிதனை வந்து எப்படிலாம் இருக்குங்கிறது அதுக்கு நாவல்லாம் கிடையாது, கதை கிடையாது, அது ஒரு கட்டுரை. அது வந்து ஒரு ஆன்மீகத்தில் உச்சபட்சமான ஒரு விஷயம், எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயம். ஒரு மனிதன் எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரிலாம் பண்ணால் என்ன நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப கட்டுரைங்கிறது நம்ம ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு கதை அவர் சொல்கிற பாணியிலேயே கொண்டு போவார். தனிமையில் எவ்வளோ எப்படிலாம் இருக்கணும், தனிமையாக இருந்து எப்படி நம்ம வந்து மௌனத்தை இப்படி கடைபிடிச்சா நம்ம எப்படிலாம் ஆன்மீகத்தில் முன்னேறலாம், அதாவது இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்னங்கிறத அந்த கட்டுரை தொகுப்புல ரொம்ப ஒரு அற்புதமாக இந்த பிரிவில இறைநிலை அடையிறதுக்கு என்னென்ன வழிங்கிறத பல்வேறு சூட்சமாக சொல்லி அந்த கட்டுரையை கொண்டு போயிருப்பாரு. அதை கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் அதை பாலகுமார் சொன்னது இது போதுங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம். அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கணும். அது மாதிரி அவர் குடும்ப வாழ்க்கை போல் தம்பி ரொம்ப எளிமையாக அழகாக சொன்னாங்க. முக்கியமாக அவருக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, 2 மனைவி அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது மாதிரி 2 பேருமே அதாவது சொல்லுவார், யாருமே 2 கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் ஒத்துமையாக இருந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து 2 கல்யாணம் பண்ணி 2 பேர்த்தோடையும் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரே வீட்டில் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தை, ஒருத்தருக்கு பையன், ஒரு அம்மாவுக்கு, இன்னொருத்தவங்க பெண் குழந்தை. அவங்க அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி, கடுமையான ஒரு முன்னாடி கம்யூனிஸ்டாக சொல்லப்போனால் அவர் ஆன்மீகத்துக்கு வரதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டாக இருந்திருக்காரு. கம்யூனிஸ்டாக இருந்தால் திருப்பி வந்து எரிய வழிபாட்டில் தீவிரமாக ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒரு தமிழ் பண்டிட்டு, அவங்க தான் இவருக்கு இந்த நாவல்கள்லாம் எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்த ஒரு அற்புதமான மகான். இன்னைக்கு வந்து இந்த 2026 ஜூலை மாதத்தில் 5ஆம் தேதி அவர் பிறந்தநாள் அன்னைக்கு அவர் கருத்துக்களை அவரோட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு சிம்பிளாக, ஏன்னா நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா ரொம்ப சொல்லி உங்களை சிரமப்படுத்த வேண்டியதில்லை. இந்த குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் புத்தகங்களாச்சு நான் சொன்ன விஷயத்தை வாசிங்க. கண்டிப்பாக கட்டுரை நிறையா படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப டெப்த்தாக போகணும்னு நினைக்கிறவங்க இந்த இது போதும் கண்டிப்பாக படிங்க. தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப ஆழமாக சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பற்றி சோழர்கள்னு சொல்ல முடியாது, ஏன்னா தனிப்பட்ட முறை சோழர், சேலர், பாண்டியெல்லாம் பிரித்து நம்ம எல்லாம் ஒரு பாரத தேசத்தில் ஒரு அங்கம் தான் ஒவ்வொருத்தருமே. அந்த ஒவ்வொரு அங்கத்தில் வந்து நம்ம வந்து இருக்கும்போது முக்கியமாக அந்த காலத்தில் ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுலாம் இப்படிலாம் இருந்துச்சு, தஞ்சாவூர் பெரிய கோயில்லாம் போனால் இவ்வளோ கட்டுமான பணி நடந்துச்சு, இங்கேருந்து கல்லெல்லாம் போச்சு, எப்படி நகர்த்தி கொண்டு போனாங்க, எப்படி வந்து அது மேலே ஏற்றுனாங்க, என்னென்ன பண்ணாங்கலாம் நீங்கள் படிச்சுன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. அப்படிலாம் அந்தளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க. எப்படி வந்து அந்த கட்டுமான பணியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிராயிங், நம்ம இன்ஜினியர் மேப் போடுவோம்ல, அந்த இன்ஜினியர் மேப்பில் அந்த பொண்ணு கொண்டு வந்திருப்பாங்க, காஞ்சிபுரம் வந்திருக்கோம். அந்த மேப் வந்து எப்படி டிசைன் பண்ணாங்க, எப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறத இப்போலாம் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாரு. நீங்கள் அது மாதிரி கண்டிப்பாக
1000 வருஷம் முன்னாடி தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உடையாரும் அவர் பையன் ராஜேந்திர சோழனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 10 வால்யூம் புத்தகம் கண்டிப்பாக வாசிங்க. அதே மாதிரி மகான்களை பற்றி சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ விசிறி சாமியாரை பற்றி தனியாக புக் எழுதியிருக்காரு, ரமண மகரிஷியை பற்றி எழுதியிருக்காரு, தங்கை மயன் சொல்லி சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி திருவண்ணாமலையில் எழுதியிருக்காரு. இது மாதிரி திருவண்ணாமலை சுற்றி இருக்க முக்கியமான மகான்களை பற்றி நிறைய மகான்களோட வாழ்க்கை வரலாறு வந்து தனிப்பட்ட முறை தனித்தனி புக்காகவே இருக்குது, இப்போ இருக்குது, படிக்கலாம். இப்போ மகாபாரதத்தை பற்றி தனித்தனியாக எப்போ சொல்லி நிறைய கதைகள் இருக்காரு, ராமாயணத்தை பற்றி தனித்தனியாக எழுதியிருக்காரு, நிறைய கோயில்களை பற்றி தனித்தனியாக கட்டுரைகள் எழுதியிருக்காரு. 63 நாயன்மார்கள் வரலாறை வந்து முக்கியமான நாயன்மார்களில் தனித்தனியாக பிரித்து தனி கட்டுரைகளாகவும் கதைகளாகவும் நாவல்களாகவும் தனித்தனியாக எழுதியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக வந்து மகாபலிபுரத்தில் வந்து ஒரு சிற்பம் மட்டும் ஒரு ஸ்கொயராக வந்து சிற்பமே இல்லாமல் இருக்கும். அது இவர் கற்பனையை வந்து இவர் கொஞ்சம் புகுத்தி வரலாற்று உண்மையில் எடுத்து ஒரு அற்புதமான நாவல் எழுதியிருக்காரு, உரைபூசணின்னு ஒரு நாவல். அந்த தொகுப்பில் வந்து அந்த நாவல் வரும். ஏன்னா மகாபலி சிற்பங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் தெரியும். அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் மட்டும் சிற்பம் செதுக்கவே இல்லை. அதாவது அர்ஜுன தபசுன்னு அந்த சிற்பத்துக்கு பேர். அர்ஜுனன் ஒரு கையில் தவம் பண்ணுவார். வந்து தவம் பண்ணி அந்த தபசு சித்தி அடைகிறதுக்காண்டி தியானம் பண்ணிட்டு இருப்பார். தியானம் பண்ணும்போது அந்த ஊர்லாம் எப்படிலாம் இருந்துச்சு என்னங்கிறது தத்துருவமாக அந்த சிற்பத்தில் செஞ்சு செதுக்கியிருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக ஒரு ஸ்கொயர் மட்டும் செதுக்காமல் விட்டுருப்பாங்க. அது ஏன் விட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு வரலாற்று நிகழ்வும் கற்பனை கலந்து ஒரு நாவல் இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். படிச்சுன்னா வந்து கீழே வைக்க முடியாது, ஒரே நாளில் படிச்சிடலாம். ஒரு 200 வகை உள்ள நாவல் அது. அது மாதிரி பல அற்புதமான பொக்கிஷங்களை வந்து பாலகுமாரன் இன்ட்ரெஸ்ட் பண்ண சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வாய்ப்பு இருக்கவங்க வந்து பாலகுமாரன் கண்டிப்பாக படிங்க. பாலகுமாரன் படித்தா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மேல்நிலையை அடைய முடியும். நம்ம வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் எழுது சித்தர்னு பேர் உள்ள ஒரே ஆள் அவர் தான். முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு சிற்பங்கள் அவருக்குன்னு சிலை வச்ச வேற எந்த எழுத்தாளருக்கும் எனக்கு தெரிஞ்சு சிற்பம் சிலை வைக்கல. அவருக்கு மட்டும்தான் சிலை இருக்குது. அவர் வந்து பிராமின்ங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நிறைய பேர் அந்த அவர் காலங்காலத்தில் ஒதுக்கிட்டாங்க. அவர் இப்போவுமே அவர் வந்து ஒரு கிண்டலும் கிளியும் தான் பேசுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் வாதிச்சவங்க, அவர் பாரதியார் எப்படி பாரதியார் இருந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே இருக்க திராவிட கும்பல் வந்து எப்படி ஒதுக்கி அவர் வந்து அவர் பின்னி பாரதிதாசன் கூட பெரிய ஆளாக கொண்டு வந்தாங்க. ஆனால் பாரதியார் மிகப்பெரிய ஒரு மகான் சித்தர் அவர். ஆனால் அவரை புகழவும் தெரிய விடாத அளவுக்கு மறைச்சாங்க. ஆனால் அவர் புகழ் காலப்போக்கில் பெரிய லெவலில் வந்துருச்சு. ஏன்னா யாருமே வந்து ஒரு அற்புதமான மகான்கள் வந்து மறைக்க முடியாது. அதே மாதிரி தான் பாலகுமாரியாவும் யார் எவ்வளவு தான் வந்து மறைச்சாலும் அவர் புகழை வந்து மறைக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு எழுத்து சித்தர். அவர் மூலமாக எனக்கு ரொம்ப அற்புதமான தொடர்புகள் நிறையா கிடைச்சிச்சு. நம்ம இந்த இயற்கை கடைச்சி நடத்துகிறேன் அதெல்லாம் நான் காரணம் அவர் பாலகுமாரனையா தான். ஏன்னா அவருக்கு இன்னொரு அற்புதமான நண்பர் பந்தயமாரம் முரளிதரன்ஜி ஒரு பேருந்து சந்திச்சுக்கிட்டோம். அவர் தான் எங்களை வந்து தொடர்பு ஏற்படுத்தி அந்த இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கும் காரணம் பாலகுமாரன் தான். அது மாதிரி என்னோட மனைவியோட அண்ணன் வந்து வெங்கடேசன் ஒரு ஐயா இருக்காங்க, சினிமாவில் டைரக்டராக இருக்காரு. நிறைய நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய தொடர்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்கு. அவருமே அவர் கூட பாலகுமாரனை கூட 10 வருஷம் கூடவே பயணிச்சவர். அவர் பாலகுமாரனை பற்றி நிறைய விஷயம் என்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே 10 வருஷம் இருந்ததுனால நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணி பகிர்ந்துருக்காரு. அது மாதிரி நிறையா கூடவே இருந்தவங்க அவர் ரொம்ப விருப்பமாக உள்ளவங்க. அவர் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு மேம்படுறதுக்கு மிக முக்கிய பங்களிப்பு பாலகுமாரன். மறைமுகமும் நிறையா பண்ணிருக்காரு, நேரடியாகவும் நிறையா பண்ணிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு எப்பவுமே நான் வந்து பாலகுமாரன் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி இந்த நிகழ்வு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஜெயகுரு. வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்ம வந்து பாலகுமார் அவரை பற்றி நம்ம அவரோட புத்தகங்கள் அவரோட எழுத்துக்களை பற்றி நம்ம வந்து வாசிப்பில் நம்மளோட இதை வந்து கருத்துக்களை வந்து பகிர்றதுக்காக இங்கே கூடியிருக்கோம். பார்த்திங்கன்னா பாலகுமார் வந்து ஒரு அவரோட வாழ்க்கையில் அந்த எழுத்துக்கள் உள்ளுக்கு வந்ததுக்கப்புறமே அவர் பார்த்திங்கன்னா அன்றாட லைஃப்பில் மக்கள் எப்படி வந்து செயல்படுறாங்க அதில் ஒரு வேற்று கண்ணோட்டம், அதே மாதிரி ரியல் லைஃப்பில் என்ன மாதிரி இதெல்லாம் அவர் வந்து அவரோட கதையாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் அந்த இதை எல்லாமே வந்து ரியல் லைஃப்லையும் சரி நடையும் சரி அதே நடையில் அவர் கொண்டு போய் அதை வந்து ஒரு தனித்துவமான அவருக்கு உரிய பாணியில் அதை கதைகளாக இருக்கட்டும் சிறுகதைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அதே இதில் முடிச்சிருப்பார். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, உணவுங்கிறது ருசிக்காக இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கணும்னா வந்து நம்ம வயிற்றை நிரப்புறதுக்காக இருக்கணும். நம்ம அறவயிறாக இருந்தாலும் போதும். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து வந்து நம்மளுக்குரிய ஃபோக்கஸை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் அந்த 24 மணி நேரத்தையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கே 4 மணி நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் செலவு பண்ணியிருக்காரு. மற்றபடி உணவுக்கெல்லாம் அவர் சொல்கிறாரு 3 நிமிஷம் டு 5 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு எந்திரிச்சிடணும், கை கழுவிடணும். அதை பற்றி நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு படத்தை வந்து 2 தடவை பார்த்தேன் 3 தடவை பார்த்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு தடவை பார்த்தோம் அதுக்கான நேர விரயம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் வந்து நம்ம அதிகமாக பண்ணுறோம். நேர விரயம் இருக்கவே கூடாது. அதுதான் நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கிரும், முட்டாளாக்கிரும். அதனால் எதை புதுசாக கற்றுக்குறோமோ அதுலேயே வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே நம்ம தனித்துவமாக அதில் புதுசாக கற்றுக்கிட்டே அதை டெவலப் பண்ணுறதுக்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சுக்கள், மற்றபடி அவரோட உரையிலெல்லாம் வந்து அவர் குறிப்பிட்டு அவரை பற்றியும் சரி அவரோட வாழ்க்கை இதுலேயும் அனுபவித்து அதை வந்து சொல்கிறாரு. நான் படித்தது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சிறுகதைகள். அது பார்த்திங்கன்னா எதிர்பக்கம், அதுக்கப்புறம் கரை தொடும் அலைகள், யாதுமாகி நின்றால் காளி, இது மாதிரி ஒரு 3 சிறுகதைகள் வந்து லாஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து 3 சிறுகதைகள் பற்றி கேட்டேன். அது எப்படின்னா சிறுகதைகள்லேயே அவர் எழுதுனதுலேயே பார்த்தீங்கன்னா தனித்துவமாக அன்றாட அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், அதை கொண்டு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நம்ம அந்த கதைக்களத்துக்குள்ளேயே இருக்க மாதிரியே அவர் கொண்டு போயிருப்பார். யாதுமாகி நின்றால் காளி அப்படிங்கிற இதில் ஒரு 2 லவ்வர்ஸ்குள்ளே எப்படி அந்த கான்வர்சேஷன் இருக்கும், அந்த கல்யாணம் ஆக போகிற வீட்டை மீறி ஒரு பொண்ணு அந்த காலத்தில் வந்து லவ் பண்ணுறாங்க, அந்த நடையை வந்து அழகாக கொண்டு போயிட்டு எப்படி இதுன்ட்டு கதையை முடிச்சிருப்பாங்க. அதில் போய் எதிர்பக்கம் ஒரு நண்பர் வட்டாரத்தில் அவங்க வந்து ஒரு நண்பருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நண்பர் குழுவில் என்ன மாற்றம்லாம் ஏற்படுது, அவங்க எப்படிலாம் வாழ்க்கையில் வந்து அந்த நட்புங்கிறது பிரிஞ்சு போயிடுது ஒரு மனைவின்னு வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறத பற்றி அதை அழகாக ரியல் நடையில் அதை சென்னை இதில் வந்து எழுதியிருப்பாங்க. வேலைக்கு போகிற இடத்துல எப்படி எல்லாரும் ஒரே இடத்துல வந்து ஒன்று கூடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆகுது, அது ஒரு நண்பருக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க்கை வந்து தனித்தனியாக பிரித்து அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நண்பர் எப்படி ஆகுது, இந்த நட்புக்குள்ளே எப்படி இதாகுது, ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் ஆகுது, அந்த நட்பு எப்படி பிரிஞ்சு போகுது அப்படிங்கிற அந்த ரியல் நடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை சூழலில் நம்மளும் அந்த மாதிரி கட்டத்தை தாண்டி வந்திருக்கோங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த நாவல் கதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எழுத்துக்கள் வந்து தனித்துவமாக எப்போதும் ஒரு மெகா என்ன சொல்கிறது, அவரோட எழுத்துக்களே அந்த படத்தை வந்து மிகப்பெரிய வசனகர்த்தாவும் மெகா ஹிட் படங்கள் தான் அவர் எழுதின அந்த 16 படங்களும் கதை வசனம் எழுதின. அது காதலாக இருக்கட்டும், அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் டான் சம்மந்தமான கதைக்களமாக இருக்கட்டும், அதே இது வந்து குடும்ப கதைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் கொண்டு போன அந்த 16 ஏற்கனவே பாஷா, முதல்வன், அதுக்கப்புறம் வந்து காதல் படங்களில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட நடையிலேயே அந்த யதார்த்தமான நடையும் இருக்கும். அதே மாதிரி வார்த்தைகள் ஜாலங்களை வந்து அவர் அழகாக பயன்படுத்தியிருக்கார். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு தனி பேட்டர்ன் மாதிரி, ஒவ்வொரு ஹீரோவுக்கும் தனித்தனி டைலாக்ஸு, அதே மாதிரி அவங்களுக்குரிய அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அந்த அந்த 2 பேர் கான்வர்சேஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரியல் நடையிலே கொண்டு போயிருப்பாங்க. அது யதார்த்தத்தையும் மிஞ்சியும் அது உள்ளார்ந்த அர்த்தத்தையும் கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இதுலேயே அந்த படங்கள் எல்லாமே அதை நம்ம திரும்ப பார்த்தோம்னா தெரியும். எல்லா காதல் படங்களும் சரி, அந்த மாதிரி மற்ற படங்களும் சரி, ஒரு அது என்ன சொல்கிறது, ரியல் உண்மைத்தன்மையோட அதை கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. அவ்வளோதான். நன்றி. வணக்கம். இன்றைக்கி களத்துமேடு நிகழ்வில் எழுத்து சித்தர் ஐயா பாலகுமாரனை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அவங்க வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
ஐயா வந்து 1946 ஜூலை 5 தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் பழமானேரியில் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா பேர் வைத்தியநாதன், சுலோச்சனா தம்பதிக்கு இதாக பிறந்திருக்காங்க பையன். இவங்க வந்து ஆரம்பத்தில் 11 ஐயா படிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டிராக்டர் கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்கள, அப்புறம் அந்த தட்டச்சு பயிற்சியில் போய் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்கள. அதுக்கப்புறம் தான் அந்த ஆனந்த விகடன், கல்கி, அப்புறம் சாவி 3 பத்திரிக்கையில் 2-3 பத்திரிக்கை வேலை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு 200 நாவலுக்கு மேலே எழுதியிருக்காங்க. 100 சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. எழுதியிருக்காங்க நிறைய கட்டுரைகள், நிறைய ஆன்மீக சம்பந்தமாக என்ன எழுதியிருக்காரு, கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு மெக்குறிப்புக்கள், இரும்பு குதிரை, அப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் உடையார், இந்த மாதிரி பெரிய பெரிய நாவல்கள், சிறப்பு வாய்ந்த நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஐயாவோட சிறப்பு என்னென்னா, எல்லாருமே இருந்த இடத்துல நாவல் எழுதுவாங்க. அந்த நாவல் எங்கேருந்து ஆரம்பிச்சோ அதை மாதிரி எதை பற்றி எழுதுறமோ அதை பற்றி போயிட்டு அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சோழர் வந்து அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய் தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் அவர் எங்கே தண்ணி எடுத்தாங்க, எந்த இடம் எடுத்துக்கான்னு சொல்லி எல்லாம் பார்த்து நிகழ்வு பண்ணி எடுத்திருக்காங்க. நிறையா அதே மாதிரி நிறையா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. ஒரு படம் மட்டும் ஐயா இயக்குனர் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அது படிச்ச புத்தகம் என்னங்க? அது படிச்சீங்களா? அதை பற்றி வச்சு புத்தகம் படிச்சீங்களா? வீட்டில் மனைவி படிச்சேன்னு சொன்னீங்க, என்ன? ஆமாம். இப்போ படித்தது இந்த பூமஞ்சள் ஒரு புத்தகம் படித்தது. அது வந்து அங்கே ஈரோடில் போய் ஆராய்ச்சி பண்ணி எழுதுனது புத்தகம். ரொம்ப மஞ்சள் எப்படி உற்பத்தி பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ கஷ்டங்கள் வருது, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது, அதை பற்றிலாம் சொல்லியிருப்பார். அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வேறு என்ன அவ்வளோ ரொம்ப வேறு அந்த புத்தகம் படிக்கிறா அவங்க வந்து கரெக்டாக இப்போ 3 பத்திரிக்கை வேலை பார்த்துட்டு கரெக்டாக 8:30 வீட்டுக்கு போயிடுவார். இரவு போயிட்டு ஒரு மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு மேலே அவங்க வீடு மேலே தான் இருந்திருக்கும் போல அவர் தங்குறது. 10 மணியில் போயிட்டு நான் 2 மணி வரையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே தூங்கி 6 மணிக்கு எழுந்திரிச்சு வரலாம். எப்போதுமே வந்து புத்தகம் அதை எழுத்து பண்ணி ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறது ஐயா. உழைப்பு கடுமையான உழைப்பு. ஆமாம். அந்த ஒரு சில இந்த படத்தில் வரலாம், அந்த நாய்க்கர் நல்லவரா கெட்டவரா அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லுவாராம், நாய்க்கர் நல்லவரும் கிடையாது கெட்டவரும் கிடையாது. அதாவது நல்லா செய்கிற இடத்துல நல்லவர், கெட்ட செய்ய வேண்டிய இடத்துல கெட்டவர், அந்த மாதிரி சொல்லி முடிப்பாங்க. ஆமாம், சிறப்பு. ஆமாம். அவங்க வந்து மே 15, 2018 இறந்துருக்காங்க. மே 15, 2018.